இங்கதான் இருந்தாங்க, அதுக்குள்ளேயும் போயிட்டாரா? என்னடா உன் மாமாவை காணோம்? கிளம்பிட்டாரு போலக்கா. இன்னொரு தடவை கண்டிப்பா காமிக்கிறேன். பரவாயில்லடா, இன்னும் 2 வீக்ஸ் இங்கே தான் இருப்பேன், அப்ப பாத்துக்கிறேன். ம், சரிங்கக்கா. ஐசு, உங்களுக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த கேம்ப்லாம் பழக்கம், ஆனால் நீங்கள் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ம், ஆமாம் சிஸ்டர், பட் நல்லா தான் இருக்குது. புது இடம், இங்கே பழகிற மக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஹே முட்டைக்கனி! ஐசு, ஏதோ குழந்தைங்க விளையாடுது போல. முட்டைக்கனின்னு சொன்னதும் நீங்கள் திரும்புறீங்க. அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க, அதான் சட்டுன்னு திரும்பிட்டேன். ஓ அப்படியா? ஆனால் இது உங்களே இல்லை. ஐசு, ரொம்ப நேரம் இங்கேயே நிற்காதீங்க, ரூமுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் டாக்டர் ஒர்க் கொடுத்துருக்காரு, நான் அதை போய் பார்க்குறேன். ம், சரிங்க சிஸ்டர், போங்க. ஏய் முட்டைக்கனி! ஹே கட்லட்டா? எனக்கு? நாங்களும் போய் சாப்பிட்டோம், அங்கே கட்லட் எதுவும் இல்லையே. நல்ல வேலை நீங்க பார்க்கல, இல்லைன்னா கட்லெட் அத்தனையும் காலியா இருக்கும். கட்லட் தானே, இருங்க ஐசு, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல தேஜு, இருக்கட்டும், நாங்களே போய் எடுத்துக்கிறோம். இரு ஐசு, இப்போ எடுத்துட்டு வர சொல்றேன். அண்ணே, ஒரு 10 கட்லெட் தட்டில் எடுத்து வச்சு எடுத்துட்டு வாங்க. 10? அவ்வளோதான் வேணும்? ஐசு, நீங்க அவ்வளோ சாப்பிடுவீங்களா? நீங்க வேற தேஜு, எங்க ஐசு திங்கிற தீவனத்துக்கு 10 கட்லெட்லாம் பத்தாது. ஏய் மானத்தை வாங்காதடா. நாங்களா சொன்னோம்? அனீஷ் தானே ஆரம்பிச்சான், அவனை பாரு. ஐசு முறைக்காத, நீ கண்ணை உருட்டுல கண்ணு கழுந்து விழுந்துற போகுது. முட்டைக்கண்ணி, முறைச்சது போதும், பாவம் என் மச்சான் பயந்துட போறான். ஒரு எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டு போய் வேப்பில தான் அடிக்கணும். ஐசு போதும், நீ முறைக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. செல்ஃபி புள்ள, give me a உம்மா உம்மா. செல்ஃபி புள்ள, give me a உம்மா. ஹே, இந்த போஸ்ல எப்படி இருக்கும்? ஏய் காவ்யா, என்னம்மா எதுக்கு கூப்பிடுற? செல்ஃபி தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், பொம்பளை பிள்ளை தானே நீ, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்டில் ஒரு வேலை பார்க்கறது இல்லை, வந்து இந்த கீரை ஆயி செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி ஆமா, எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு, அதுக்கு தான் நான் வீட்லயே இருக்கிறது இல்லை, நான் போகிறேன். ஏய் போய் பாரு, காலை முறிக்கிறேன். திருச்சிக்கலாம் எருமைக, இதுக கூட சேர்ந்து சுத்துறதே இவளுக்கு வேலை. சீக்கிரம் ஒரு கால் கட்டு போட்டு அடங்கி வீட்டோட இருப்பா. ஆவியாக்கா, நீ எங்கக்கா போற? இப்பெல்லாம் எங்க கூட நீ விளையாடுறே வரதில்ல. நீ இல்லைன்னு உன்னை தேடி வந்தோம். வந்தப்போ அந்த ஊர்ல இருந்து அனீஷ் மாமா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம மீனாக்காவை பார்த்து மீன் குட்டின்னு கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? ஏதோ விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. என்ன காவியா, நீ இப்படி மாறிட்ட? நம்மளை யாராவது ஏதாவது கிண்டல் பண்ணா நீ என்ன வரத்துக்கு வருவ? இப்போ என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? சரி வாங்க, அவங்கள ஒரு வழி பண்ணுவோம். ஐ ஜாலி, வா வா போலாம். மா, எல்லா இடமும் சுத்திட்டு இங்கே தான் சாப்பிட வருவோம். எங்க 4 பேத்துக்கு சோத்தாக்கி வை. ம், சரிதான். ஆவியாக்கா, என்ன பிளானு? இருங்களே சொல்லுறேன். ஏய் மீனா! ஏய் காவியா, நான் பக்கத்துல தானே நிக்கிறேன், ஏன் இப்படி கத்துற? கொஞ்சம் பொறுடி, இப்ப பாரு நடக்கிறது மட்டும். மீனா கொஞ்சம் உள்ள வாடி. மீனாக்கா பேர சத்தமா கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டானுங்க. ஆவியாக்கா, நீ செமக்கா. அடடே வாங்க 2 பேரும், எப்ப வந்தீங்க? இங்க என்னோட மீனுக்குட்டியை கூப்பிடும் போதே வந்துட்டேன் சிஸ்டர். பாத்தி அடி காவியா கொழுப்ப, இப்பவும் ஓ முன்னாடியே என்னை பார்த்து மீனுக்குட்டிங்கிறான். இருடி இருடி, கொஞ்சம் பொறு. என்னே மீனா எங்களுக்காக முறுக்கு சுட்டு கொண்டு வந்தா, உங்களுக்கு வேணுமா? ம், கொண்டு வாங்க சிஸ்டர். இந்தாங்கண்ணே 2 பேர் வாங்க, இந்த சேர்ல உட்காந்து சாப்பிடுங்க. கொடுத்துதானே சிஸ்டர், நாங்க நின்னுட்டே சாப்பிடுவோம். என்ன காவியாக்கா இவனுங்களை ஒரு வழி பண்ணுவான்னு பார்த்தா முறுக்க கையில கொடுத்து திங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏய், காவியாவோட பிளான் என்னன்னு இன்னுமா தெரியல? அட வாங்கண்ணே, உட்காந்து சாப்பிடுங்க. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உட்காந்தே சாப்பிடுறோம். சிஸ்டர், முறுக்கு பலகாரத்தை கையில கொடுத்தா உறவு முறிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. இங்க வைக்கிறேன், நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. இது என்ன
புதுசா இருக்கு. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் மச்சான், சேர்ல இருந்து எந்திக்க முடியலடா. என்னடா வளர்ற? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். டேய் ஆமாடா மச்சான், என்னால எந்திக்க முடியல. சார், எங்களால இந்த சேர்ல இருந்து எந்திக்க முடியல, ஹெல்ப் பண்ணுங்க. கம்மு ஊத்துனதே எங்க அக்கா தான். எப்படி ஹெல்ப் பண்ணுவா? எப்படி மீன் குட்டியா? இப்போ நீங்க ரெண்டு பேரும் எப்படி எந்திக்கிறீங்கன்னு நாங்களும் பார்க்கறோம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல கம்மு ஊத்தி இருக்கோம். இப்ப நீங்க எந்திரிச்சா உங்க டவுசர் தான் கிளியும். இனிமே மீன் குட்டி மானு குட்டின்னு பின்னாடி வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன சிஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க? அக்கா வாக்கா, இவனுங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம போவோம். சாரி பிரதர்ஸ், மீனாக்காக தான் செஞ்சேன். சார் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. திவ்யா வாடி. சாரி பிரதர். சிஸ்டர் போகாதீங்க. ஏய் மச்சான், ஃபிகர் பின்னாடி போகாதன்னு சொன்ன நீ கேட்டியா? பாரு, டவுசர் கிளியிற நிலைமையில உட்காந்துருக்கோம். ஏங்க, காவியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆவியாவா? அவளுக்கு என்ன அழகா ரவுண்டு ஃபேஸு, எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற தன்மை, ஆள் பார்க்கறதுக்கு குட்டையா இருந்தாலும் கும்முன்னு இருக்கா. சூர்யா போதும் நிறுத்துங்க. ஏன் சோஃபிமா, நீ தானே கேட்ட? நான் ஒன்றும் அதை கேட்கல. அவ குட்டையா கும்முன்னு இருக்கான்னா அப்ப நான் எப்படி இருக்கேன்? நெட்டையா கேவலமா இருக்கேனா? சோஃபிமா, அவ குட்டையா கும்முன்னு அழகா இருக்கான்னு சொன்னேன். அதுக்காக நீ அழகு இல்லாமலாம் இல்லை, நீயும் ஒரு வகையில அழகுதான். ஒரு வகையிலையா? அப்படி அழகா இருந்தா அவளையே கட்டியிருக்க வேண்டியதானே. எதுக்கு என்ன கட்டினீங்க? நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல அவளை நான் பார்க்கவே இல்லையே. ஒரு வேளை அவ மெட்ராஸ்ல இருந்திருந்தா நீ சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். சூர்யா என்னம்மா? சோஃபிமா முறைக்காத, நீ தானே காவியாவை பத்தி கேட்ட. நான் ஒன்றும் காவியாவை பற்றி உங்களை வர்ணிக்க சொல்லலை. காவியா இப்பெல்லாம் அனீஷை மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு திரியிறா. அதான் ஏதோ வித்தியாசம் தெரியுதேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் அவளை அழகு அப்படி இப்படின்னு ஏன் முன்னாடியே வர்ணிக்கிறீங்க. ஓ, நீ அப்படி சொன்னியா? சாரி. சோஃபிமா முறைக்காத, அதான் சாரி கேட்டுட்டேன்ல. நீ முறைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. சோஃபிமா போதும், முறைக்கிறத நிப்பாட்டு. அட செல்லக்குட்டி, நான் சும்மா சொன்னேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு கோவப்படாதன்னு சொல்றீங்களா? நான் லேசா பொசசிவ் ஆக்கி பார்க்கலாமேன்னு நினைச்சேன். அதுக்கு நீ இப்படியா கோவப்படுவ? போதும். பொய் சொல்லாதீங்க. உங்கள் மனசில் இருக்கிறது தான் வார்த்தையாக வருது. சோஃபிமா அப்படிலாம் இல்லை. எப்பவுமே என் கண்ணுக்கு என் பொண்டாட்டி தான் அழகு. உன்னை லேசா வெறுப்பேத்தி பார்க்கலான்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் கோவப்படுற. போங்க சூர்யா நீங்க. சரி சரி, கோவப்பட்டது போதும். காவியாவை பற்றி எதோ சொல்ல வந்தல்ல, சொல்லு. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் தூங்குங்க. செல்ல குட்டியில பட்டு குட்டியில கோவப்படக்கூடாது, என் தங்க ராசாத்தி. அப்பாடி சிரிச்சிட்டியா? இப்ப சொல்லு, காவியாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தல்ல. போங்குங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் பேச வேண்டாம். சரி இப்போ சொல்லுங்க, நான் அழகா காவியா அழகா? அட லூசு பொண்டாட்டி, என் கண்ணுக்கு எப்பவுமே நீ தாண்டி அழகு. அது ஒன்று வெறுப்பேத்துறதுக்காக சொன்னேன். ரெண்டாய் ஆசைகளே எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? நீங்கள் பாடலாம் வேணாம், நானே சாங் ப்ளே பண்ணுறேன். ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவே நீடுமா? என் கனவில் நான் கண்ட நாளிதுதான் கலாபக் காதலா, பார்வைகளாலா பல கதைகள். என்ன மாமா, சொல்லாமே மடியில் படுத்துட்டீங்க? என் காவியா மடியில் படுக்கிறதுக்கு நான் யாரை கேட்கணும்? சரிதான் மாமா,
இதே மாதிரி கடைசி வரைக்கும் என் மேலே பாசமாக இருப்பீங்கல்ல, மாற மாட்டீங்களே. உனக்கு இன்னுமா என் மேல சந்தேகம் போகல? இல்லை, நீங்கள் என்னை விட பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க. நான் இந்த கிராமத்துக்குள்ளே வளர்ந்த ஒரு சாதாரண பொண்ணு. 12ஆம் கிளாஸ் தான் படித்தேன். அதுக்கு மேலே படிப்பும் மண்டையில் ஏறல. தான் கேட்குறேன், எப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு? படிப்பு, அழகு இதெல்லாம் பார்த்து லவ் வராது. ஒருத்தவங்களோட மனசை பார்த்து மட்டும்தான் லவ் வரும். அப்படி பார்க்கும்போது நீ உண்மையாவே மனசளவுல ரொம்ப நல்லவ. என்ன இந்த நொடி அதிகமாக நேசிக்கிறது நீ தான். ஒரு ரீசன் போதாதா சொல்லு? ம், சரிதான். அப்புறம் காவியம்மா, நீ ஏன் என்ன லவ் பண்ற சொல்லு? இந்த பையங்கிறனாலயா? ஆச்சே, அதெல்லாம் இல்லை மாமா. நீங்கள் வந்த புதுசில் உங்களை எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் உங்கள் மேலே விருப்பம்லாம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் எனக்காக என்னை தேடி வந்தீங்கல்ல, அப்போ தான் உங்களை எனக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்கள் கூட நான் பழகும்போது ரொம்ப சந்தோஷமாக பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஐ லவ் யூ ஸோ மச். அடேங்க அப்பா, பாடுற. சரிங்க, அது இருக்கட்டும். கோவிலில் வச்சு சந்தோஷத்தில் என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லலையே. ஏய், நடிக்காத. சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லை? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. ஏய் காவ்யா, நடிக்காத. நீ சொன்னது உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அப்பயும் மேடம் வைக்கப்படுறீங்க. ஆமாம், சும்மா இருங்க. எனக்கெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை. சொல்ல போறியா இல்லையா? ம்ஹும். நீ சொல்லாட்டி என்ன? நீ என்ன சொல்ல வந்தன்னு நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல வரல மாமா. இப்ப நீ சொல்றியா, நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் எந்திரிங்க. ம்ஹும். நீ சொல்ற வரைக்கும் நான் எந்திக்க மாட்டேன். சொல்லு காவ்யா, நீ என்ன சொல்ல வந்த கோவில்ல வச்சு? அம்மா எந்திரிங்க. மடியில இருந்து தான் எந்திரிச்சிட்டனே, சொல்லு. போங்க மாமா, நீங்கள் ரொம்ப மோசம். நான் வீட்டுக்கு போகிறேன். ஓடிட்டான். மாமா, போயிட்டேன்னு நினைச்சேன். நீங்கள் தானே கேட்டீங்க என்ன சொல்ல வந்தேன்னு. இதுதான் சொல்ல வந்தேன். போயிட்டு வரேன். எனக்கு வெக்கமா இருக்கு. யா, மாமா, ஒரு மொழி சொன்னால் காதல் வாழுமடி. வார்த்தை என்னை கைவிடும் போது மௌனம் பேசுகிறேன், என் கண்ணீர் வீசுகிறேன். குட் மார்னிங் சரவணா. குட் மார்னிங் தேஜுமா. சரவணா, 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 எங்க பார்த்தாலும் நீங்க தான் தெரியுறீங்க.